நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் 1ல இருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரெஸ்யூம் ஆகுது. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2 இயர்ஸாக நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஸ்கூலோட அட்மாஸ்பியர் அண்ட் காலேஜோட அட்மாஸ்பியர்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ ஆஃப்டர் அ லாங் கேப், ஒரு 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பியும் பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், நான் ஆஸ் அ ஃப்ரெஷராக இப்போ தான் நான் காலேஜ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் இப்போ தான் வந்து காலேஜ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பேசிக் எசென்ஷியல்ஸ் நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி பேக் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸாக நான் பிரிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு 10 கேட்டகரிஸ் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 10 கேட்டகரிஸ்லையும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வரும் அண்ட் எதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும், மோஸ்ட் நெசசரியான ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த நோட் இருக்குது. ஸோ நோட்டில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா கிளாதிங். ஸோ கிளாதிங் அப்படின்னாவே நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னாவே கிளாதிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிளாதிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ காலேஜ்க்கு போகிறோம், ஒரு கிளாஸஸ் போகும்போது கிளாஸஸ் வியருக்கு வந்து வேறு மாதிரி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸும் போட முடியாது, ரொம்ப டிப்பிக்கலான ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸும் போட முடியாது. ஸோ காலேஜ் கோயிங் ட்ரெஸ் அப்படின்னா ஈஸி வியர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அங்கே போகிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வெளியே போட்டு போகலாம். வெளியே நம்ம எங்கேயாவது மாலோ எங்கேயாவது நம்ம பர்ச்சேசிங் போகிறோம் அப்படின்னா அங்கே போட்டு போகலாம். பட் வெளியே போட்டு போகிற வெஸ்டர்ன் வியர் வந்து நம்ம காலேஜில் போட்டு போக முடியாது. சில காலேஜஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க, பட் சில காலேஜஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா கிளாதிங்கில் கிளாஸ் வியர் தனியாக, அதுக்கப்புறம் கோயிங் அவுட் வெளியே போகிறது தனியாக, அதுக்கப்புறம் ஃபார்மல் ட்ரெஸ், ஃபார்மல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்குது கண்டிப்பாக நம்ம ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபார்மல் ட்ரெஸ்ஸும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அத்லெட் வியர்னு தனியாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் நான் பண்ணியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து எடுத்து லான்ச் வியர் அண்ட் அண்டர் வியர். ஸோ அண்டர் வியரில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 டேஸ், வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்குது. ஸோ 7 டேஸுக்கும் நீங்கள் வந்து ஒன்று 7 டேஸ் ஆஃப் 7 செட் ஆஃப் அண்டர் வியர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம வேணாம் அண்டர் வியர் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பட்சத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே லாண்ட்ரி எப்போ வரும்னு தெரியாது, ஹாஸ்டலில் லாண்ட்ரி எப்போ வரும்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிஸி ஸ்கெடியூல் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, அதை அந்த டைமில் நீங்கள் உங்களால் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே போகும்போது உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ 7 டேஸ் ஆஃப் வீக்கில் கண்டிப்பாக வந்து 7 செட்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து கிளாதிங்கில். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேட்டகரி என்ன அப்படின்னா ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸில் நான் பெருசாக எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. அப்படியே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா சன்கிளாஸஸ், பெல்ட்டு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்னமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் அதில் கொண்டு வரலாம். இயரிங், அதுக்கப்புறம் ரிங்கு, செயின், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா பர்சனல் கேர் எசென்ஷியல்ஸ். ஸோ நம்ம தலைக்கு பர்சனலாக ஆயில், ஹேர் மாஸ்க்கு, அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து ஃபேஷியல் க்ரீமு, அந்த மாதிரி நம்மளுடைய பாடிக்கு நம்ம கேர் பண்ணுற ஒவ்வொரு பர்சனல் ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நெசசரியான விஷயம். பிகாஸ் நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், நம்மளோட பாடி வந்து அதுக்கு செட் ஆகணும், நம்ம ஃபேஸ் வந்து அதுக்கு செட் ஆகணும் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தனியாக நீங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபோர்த் கேட்டகரி என்ன அப்படின்னா பெட் அண்ட் டவல்ஸ். ஸோ அங்கே காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைஃபை காலேஜஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு நார்மலான காலேஜ், ஆவரேஜ் காலேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் படித்த காலேஜ்லலாம் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மோஸ்ட்டாக நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பெட்டு, அதுக்கப்புறம் டவல்ஸு, அதுக்கப்புறம் கர்டன்ஸு, ஸோ நம்ம பெட் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 2 செட்டு இல்லை 3 செட்டு வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சமாவது ஒரு கிளீனினஸாக இருக்கும். ஃபிஃப்த் கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ காலேஜ் நார்மலாக ஸ்கூல் போகும்போது தான் நம்ம வந்து பென்சில் பாக்ஸு, பென்சில், ரப்பர் இதெல்லாம் வாங்குவோம். பட் காலேஜ் போகும்போது வந்து நம்மக்கிட்ட திங்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஆஃபன் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அந்த இடத்துல வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வரலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். பட் உங்ககிட்ட கையில் எல்லாமே ஸ்டேப்லர் பென்ஸாக இருக்கட்டும், பென்னு, பென்சில், ரப்பர், ஸ்கேல், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. அதை தாண்டி நோட் புக்ஸ், காலேஜஸ்க்கு வந்து நோட் புக்ஸு, சப்ஜெக்ட் நோட் புக்ஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ 5 சப்ஜெக்ட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அதுதான் வாங்குவீங்க அப்படின்னா இன் பர்சனாக நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் போட்டு நீங்கள் அதை நோட் பண்ணுறது நல்லது. பிகாஸ்
கிளாஸஸ்க்கு வந்து நம்ம வந்து 5 சப்ஜெக்ட் நோட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் தனியாக நமக்கு நோட்ஸ் வேணும், நம்ம படிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல் நோட்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப குட் ஹேபிட். பிகாஸ் நான் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து கிளாஸில் 5 சப்ஜெக்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவல் நோட்ஸாக வந்து நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் 5 சப்ஜெக்ட் நோட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஸோ விச் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா டெக்ஸ் அண்ட் கேஜெட்ஸ். ஸோ டெக்ஸ் அப்படின்னு வரும்போது மேபி புக்ஸை வரலாம். அந்த கேஜெட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இயராக இருந்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து அவ்வளோ நெசசரி கிடையாது. பட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம் தாராளமாக. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக லேப்டாப்ஸ் வாங்கிக்கலாம். பட் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து லேப்டாப் வந்து நெசசரியே கிடையாது. அதை தாண்டி ஃபோன், மொபைல் ஃபோன், சார்ஜஸ், ஹெட்ஃபோன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரி 7 வந்து கிச்சன் சப்ளைஸ். ஸோ பிளேட்டு, நார்மல் திங்ஸ் தான், பிளேட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பூனு, நார்மல் உங்களுடைய பெட் ஸ்ப்ரெட் இல்லை ஐம் சாரி. ஸோ பீனட் பட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து விச் இஸ் நாட் எப்படி சொல்கிறது கெட்டு போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். 8th கேட்டகரி வந்து க்ளீனிங் சப்ளைன்சஸ். க்ளீனிங் சப்ளைன்சஸ்ன்னு வரும்போது நார்மலாக வந்து இந்த பிளேட் வாஷ் பண்ணுற எசென்ஷியல்ஸ்லாம், டிஷ் வாஷு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வரும். மோஸ்ட்டாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்யூ பாக்ஸு இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லா டைமுமே வந்து நம்ம மற்றவங்களை சீக் பண்ணி இருக்க முடியாது. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூட. ஸோ ஃபைனலாக என்ன விஷயம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ். ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து உள்ளே போகும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்ஸாக இருக்கட்டும், 12th மார்க் ஷீட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபோட்டோ காப்பீஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை தாண்டி உங்களுடைய ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷனாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போனாலும் கேட்கலாம். ஸோ கேட்டாங்க ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறனால நிறையா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் விச் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். முன்னாலே வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஃபைல் மாதிரி தனியாக போட்டு அதெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எப்போ கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதெல்லாம் சேஃபஸ்ட் சைடில் நீங்கள் வந்து உங்களுடைய ரூம் டோர், அதாவது உங்களுடைய வார்ட்ரோப்பில் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கீ அண்ட் லாக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ காமன் ரூமாக இருக்குது இல்லை 4 மெம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு வந்து ஷெல்ஃப் அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதில் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்க சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஏதாவது நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜ் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's me, Jennifer Johnson, signing off. Bye.